ஒரு மரத்தை வெட்டினா 2 மரம் நடணும், புரிஞ்சுக்கோங்க. அப்படிதான் இங்கேயும் சட்டம் இருக்கு. 2வது கூடுமானவரை மரங்களை வெட்டுறதுக்கு முன்னாடி அதை அப்படியே தூரோட புடுங்கி கொட்டி இன்னொரு இடத்துல நடணும்னு தான் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்றாங்க. இல்ல சீமான் சொல்றாருன்னு கேக்குறிய. சீமான் ஆட்சிக்கு வந்தாருன்னா அவரு வீடு கட்டுறதுக்கு எங்க இருந்து கொண்டுட்டு வந்து அவரு இம்போர்ட் பண்ணுவாரு. எங்க இருந்து பண்ணுவாரு? இம்போர்ட். மீண்டும் மீண்டும் தவறுகள் நடக்குது. மீண்டும் 10 லாரியில போவாதீங்க, 1000 லாரியில அழுட்டு போங்கன்னு சொல்றீங்களா? வீடுகள்ல இருந்து சாக்கடை தண்ணிகள் எல்லாம் ஓடி வந்துதான் கூவத்துல கலக்குது அப்படின்னு ஒரு அரசு நினைத்தால் அதை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. நீங்க கூவத்தை மட்டுமே சுத்தம் பண்ணிக்கிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறீங்க, திரும்ப மறுநாள் போய் பண்ணீங்கன்னா திரும்ப சாக்கடை வந்து கொடுத்ததுன்னா அதுக்கு காரணம் வேறனா இந்த ஆட்சியாளர்கள் தான். இப்ப மழை பெய்யுது, எத்தனை அரசு பேருந்துகள்ல ஓட்டுநர்கள் வந்து கொடையை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கிறது நீங்க பாக்குறீங்களா? எத்தனை காணொலிகள் வெளியாகுது. கடந்த ஆண்டு வந்து பேருந்துல ஓட்டை வரும்போது தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னும் 3 மாதங்கள்ல வந்து அனைத்து விதமான பேருந்துகள் இருக்கக்கூடிய அந்த இதையும் பழுது பார்க்கணும்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. இப்ப 1 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் 3 மாசம் முடியலீங்களா? மக்கள் வந்து தரமான பேருந்து உங்கள்கிட்ட கேட்கறாங்களா இல்ல இலவச பேருந்து கேட்கறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த 10 ஆண்டுல ஓட்டி பழசா போனது மொத்தமா இருக்கு. நாங்க 17,000 சொச்சம் வண்டியை புது வண்டியில மாத்த முடியாது. இது வரைக்கும் இந்த சாலைகள் இருக்கக்கூடிய குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கா? இதை வந்து ஐயா மறுத்தாருன்னா இப்ப ஐயாவையும் கேமராவையும் எடுத்துக்கிட்டே நம்ம போவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு நேரத்துக்கு குப்பை ரோட்ல போட்டா அதை வந்து எடுத்துட்டு இருக்க முடியுமா? இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயாவும், மேலும் மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய ஆசிரியரும் மூத்த ஊடகவியலாளருமான மரியாதைக்குரிய திரு அம்ஜித் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம வந்து பருவநிலை மாற்றம் ஏற்படக்கூடும், அதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல வல்லுநர்கள், சர்வதேச வல்லுநர்கள்லாம் வந்து பல முறை எச்சரிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதனுடைய விளைவாக தான் கடந்த டிசம்பர் மாதத்தில் காயல்பட்டினம் போன்ற பகுதிகள்லாம் 96 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. ஒரு வருஷம் பெஞ்சால் கூட அவ்வளோ அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஒரு வருடம் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெஞ்சது நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு கால பருவநிலை மாற்றம் நம்ம சந்திக்க இந்த சூழ்நிலையில் செந்தமிழன் சீமான் தொடர்ச்சியாக எச்சரிச்சுட்டு வர்றாரு. மலைகளை வெட்டாதீங்க, மரங்களை வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. நம்ம அந்த மாதிரி செய்யறோமா? அண்டை மாநிலத்தில் ஒரு மரத்தை வெட்டிட முடியுதா? ஏன் இங்கே மரத்தை மட்டும் வெட்டிடுறாங்களா? ஈஸியா இங்கே மரத்தை வெட்ட முடியாது. ஒரு மரத்தை வெட்டினா 2 மரம் நடணும், புரிஞ்சுக்கோங்க. அப்படிதான் இங்கேயும் சட்டம் இருக்கு. 2வது கூடுமானவரை மரங்களை வெட்டுறதுக்கு முன்னாடி அதை அப்படியே தூரோட புடுங்கி கொட்டி இன்னொரு இடத்துல நடணும்னு தான் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்றாங்க. இந்த சாலை போடும்போது தான், இந்த NS ரோடு போடும்போது அதுல வந்து அந்த புளிய மரங்கள் ரொம்ப வயதான புளிய மரங்கள் இருந்த காரணத்தினால அதை வந்து வேற வழியே இல்லாம தான் வெட்டி அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதை வெட்டிட்டு கூட இப்ப பாருங்க, NH ரோட்ல 2 மரங்களை வச்சு நடுவுலையும் மரங்களை வச்சு ரொம்ப சோலை மாதிரி தான் இருக்கு. அது செடியா? மரம் இல்ல, செடி வைக்கிறாங்க. இல்ல மரங்களும் வச்சிருக்கேன். யூகலிப்டஸ் மரங்கள் எல்லாம் வந்து சாலை நடுவுல இருக்குது. அது நல்ல காற்று. மரங்கள் ஒரு புறம் இருக்க, அதுவும் சொல்றாரு, மேற்கோள் காட்டுறாரு, நீ மரத்தை அழிச்சா கூட ஒரு 30 ஆண்டுகளோ ஒரு தலைமுறையிலயோ வந்து அதை வந்து நம்ம திருப்பி உண்டாக்கிடலாம் மரத்தை. ஆனால் ஒரு மலையை வெட்டுறோம் அப்படின்னா மீண்டும் அந்த ஒரு மலையை வந்து நம்ம உண்டாக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு அபாய எச்சரிக்கையும் சீமானவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வர்றாரு. இல்ல சீமான் சொல்றாருன்னு கேக்குறிய. சீமான் ஆட்சிக்கு வந்தாருன்னா அவரு வீடு கட்டுறதுக்கு எங்க இருந்து கொண்டுட்டு வந்து அவரு இம்போர்ட் பண்ணுவாரு. எங்க இருந்து பண்ணுவாரு? இம்போர்ட். சும்மா இதெல்லாம் கதை விடுறதெல்லாம் எல்லாம் வாயில பேசுறதுக்கு, வாயில வடை சுடுறதுக்கு. நல்லா கேரளால மட்டும் எப்படி வீடு கட்டுறாங்க? சரியா? கேரளால எங்க இருந்து கட்டுறான்னா இங்க இருந்து கொள்ளையடிச்சிட்டு போறான். அப்ப அதுவும் இம்போர்ட் தானே. அது வந்து இம்போர்ட்டும் இல்ல எக்ஸ்போர்ட்டும் இல்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, திருட்டுத்தனமா இங்க இருந்து கடத்துறான். அது யாருடைய ஆட்சியில? உங்க ஆட்சியில? அது எங்க ஆட்சி மட்டும் இல்ல, இந்த மாதிரி எல்லா ஆட்சியிலையும் தான் நடக்குது. உங்க ஆட்சியிலும் நடக்குது. அப்ப திமுக ஆட்சியிலும் நடக்குது. நாங்க அதுக்கு பலமான சட்டங்களை போட்டுதான் நாங்க வடிவமைத்து ஏற்பாடுகள் பண்றோம். மீண்டும் தவறுகள் நடக்குது. மீண்டும் 10 லாரியில போவாதீங்க, 1000 லாரியில அழுட்டு போங்கன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நீங்க வந்து எங்க அரசு மீது சேற்றை வாரி பூசாதீங்க. அரசு தமிழ்நாட்டு மக்களே பூசுறாங்க, மக்கள் வந்து பூச மாட்டாங்க. மக்கள் செவ்வனே செயல்பட்டுக்கிட்டு இருக்க அரசு மீது பாராட்டு மழை தான் பொழிகிறாங்களே தவிர. 40 சொல்லிட்டு இருக்கீங்க.
அதெல்லாம் தேர்தல் முடிவு 4ஆம் தேதி பார்க்கலாம். திரு அம்ஜத், இப்போ பார்க்குறோம், இப்போ கால பருவநிலை மாற்றம் வந்து ஏற்படக்கூடும்னு சொல்லி வல்லுநர்கள்லாம் எச்சரிக்கிறாங்க. சீமான் தொடர்ந்தா பேசிட்டு வர்றாரு. இப்போ நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிடுவோம். தமிழகத்தில் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம், நிலப்பரப்பு என்பது சம நிலப்பரப்பாக இருக்குது. இதில் வந்து நம்ம டேமை வந்து உண்டாக்குறதுல வந்து பெரிய சிரமங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கு, இந்த இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது அதெல்லாம் சாத்தியப்படுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, முதல்ல ஐயா சொன்ன விஷயங்களுக்கு முதல்ல விளக்கத்தை கொடுத்துறேன். முதல்ல வட மாநில தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அருகே வருகை வந்து அதிகமாயிடுச்சு, அதனால இங்க நீர் பற்றாக்குறை என்பது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அந்த வட மாநில தொழிலாளர்களுடைய வருகையை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு தான் நாங்க வந்து இன்னர் பெர்மிட் முறையை தொடர்ச்சியாக நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இன்னர் பெர்மிட் முறை வந்து அசாம் போன்ற மிசோரம் போன்ற மாநிலங்கள்ல இன்னமும் இருக்கு. அதை தமிழ்நாட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்துங்கிற இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. முதல் விஷயம். ரெண்டாவது, ஐயா சொல்றாங்க வீடுகள்ல இருந்து சாக்கடை தண்ணிகள்லாம் ஓடி வந்துதான் கூவத்துல கலக்குது அப்படின்னு. ஒரு அரசு நினைத்தால் அதை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஏனென்றால் 820 பாதைகள்ல தொழிற்சாலைகள் இருந்தும் ஹோட்டல் உணவகங்களுடைய கழிவுகள் அந்த வந்து கூவமாறுல கலக்குது. வீடுகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள் கிடக்குது. இன்னும் ரசாயன ஆலைகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரசாயன கழிவுகள் வந்து கலக்குது, வந்து கூவம் நதியில கலக்குது. இதே ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமா? நீங்க கூவத்தை மட்டுமே சுத்தம் பண்ணிக்கிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறீங்க, திரும்ப மறுநாள் போய் பண்ணீங்கன்னா திரும்ப சாக்கடை வந்து கொடுக்குதுன்னா இதுக்கு காரணம் வேறனா இந்த ஆட்சியாளர்கள் தான். இந்த ஆட்சியாளர்கள் நினைச்சாங்கன்னா வீடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த கழிவுகளுக்கு வேறு மாற்றுப்பாதையை அமைத்து தர முடியும். குழாய்கள் மூலியமாக வேறு மாற்றுப்பாதைகள் அமைத்து வேறு ஒரு வழித்தடத்துல வந்து சாக்கடைகள் போறதுக்கு வழி பண்ண முடியும். ஹோட்டல்கள், தொழிற்சாலைகள் பண்ண முடியும். இதை ஏன் பண்ணல? இப்ப கடந்த காலங்களில் சிபிசிஎல் நிறுவனத்துல இருந்து இந்த எண்ணெய் வெளியேறின காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் இதுக்கு முன்னால வந்து இந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சகமோ இல்ல வந்து இந்த கார்பரேட் கம்பெனிகளை வந்து ஏன் ஆய்வு பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப நீங்க சரியான முறையில் ஆய்வுகள் பண்ணியிருந்தா இந்த மாதிரி தொடர்ச்சியான விபத்துகள் நடக்குமான ஒரு கேள்வி இருக்கு. இப்ப மழை பெய்யுது, எத்தனை அரசு பேருந்துகள்ல ஓட்டுநர்கள் வந்து கொடையை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கிறது நீங்க பாக்குறீங்களா? எத்தனை காணொலிகள் வெளியாகுது. பேருந்துகள்ல போகும்போது, இன்னும் சொல்லணும் நகரப்புற பேருந்துகள்ல போகும்போது மழை காலங்கள்ல மழை தண்ணி அந்த பேருந்துக்குள்ள ஊத்துதா இல்லையா? ஏன் இதை வந்து நடவடிக்கை எடுக்கல? பல பேர் நானும் இந்த கேள்வி முன் வச்சிருக்கேன். 10 ஆண்டுகள்ல வந்து எடப்பாடியார் வந்து ரொம்ப மோசமாக்கிட்டாரு இந்த ஆட்சியை. நாங்க வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சமா மோசமாக்கிட்டாங்கன்னு சொல்லிதான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 3 ஆண்டுகளாக பேருந்துகளை கூட சரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி. புதிய பேருந்துகள்லாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. 17,000 பேருந்துகள் இருக்கு. 17,000 பேருந்துகளும் முழுகல. நாங்க கொஞ்சம் இப்ப கிட்டத்தட்ட 2,000 பேருந்துகள் புது பேருந்துகள் 17,527 பேருந்துகள் தமிழ்நாட்டுல ஒழுகல. நான் கேட்பது 500 பேருந்துகள் இருக்குன்னா அந்த ஒழுகக்கூடிய 500 பேருந்துகளை ஏன் வந்து எடுக்கல? மேலாள இயக்குனர் இருக்காரு, போக்குவரத்து இயக்குனர் இருக்காரு, அவங்க எல்லாம் போக்குவரத்து துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு தலைமை அதிகாரிகள் இருக்காங்க. அதற்கு கீழாக அத்தனை அதிகாரிகள் வேலை பார்க்கறாங்க. ஏன் ஒரு பேருந்துல ஒரு ஓட்டை இருக்குன்னா ஒண்ணு இல்ல. கடந்த ஆண்டு வந்து பேருந்துல ஓட்டை வரும்போது தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னும் 3 மாதங்கள்ல வந்து அனைத்து விதமான பேருந்துகள் இருக்கக்கூடிய அந்த இதையும் பழுது பார்க்கணும்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. இப்ப ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் 3 மாசம் முடியலீங்களா? இல்லப்பா, ஏற்பட்ட வண்டி எல்லாம் பழுது பார்த்து தான் ஓட்டிட்டு. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, பல செய்திகள் நாள்தோறும் வந்த வண்ணமா இருக்கு. ஒன்று ஓட்ட முடிச்சா இருக்கு, இன்னொன்று இந்த அப்ஸ்டேர்ஸ் இல்லை, படிக்கட்டுகள் இல்லை, ஒழுவுது, மழை நேரத்துல ஒழுவுது, டயரே ஓடி போச்சுன்னு சொல்லி பல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் அன்புமணி ராமதாஸ் போன்ற பலரும் வந்து கூட என் ஊர்ல மயிலாடுதுறையில ஒரு பேருந்துல வந்து டவுன் பஸ்ல கண்டக்டர் அப்படியே வீசி விட்டுருச்சு. அந்த அப்படியே சீட்டோட வீசி விட்டுருச்சு. மக்கள் வந்து தரமான பேருந்து உங்கள்கிட்ட கேட்கறாங்களா இல்ல இலவச பேருந்து கேட்கறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தரமான பேருந்து எல்லாமே இன்னொரு 3 மாத காலத்துல புது வண்டி போட்டிருக்கோம். எல்லாம் பாடி கட்டிட்டு இருக்காங்க. பாடி கட்டிட்டு இருக்காங்கய்யா. 2000 பஸ் எடுத்தாச்சு, பாடி கட்டிட்டு இருக்காங்க. பாடி கட்டி முடிச்ச உடனே இந்த பழைய பேருந்துகளை பூரா மாத்திட்டு புது பேருந்துகள் விடப்படும். பழைய பேருந்துகள்லாம் சரி பண்ணி அது ஒரு லைன்ல பேருந்து ஓட்டுநர்கள் வந்து கண்ணீர் வடிச்சு எங்களால் இந்த வண்டியை ஓட்ட முடியல, இயக்க முடியலன்னு சொல்லி அவங்கள வந்து வெளிப்படுத்துகிறாங்க தங்களோட ஆதங்கத்தை. ஆனால் நம்ம அவங்களுக்கு என்ன தெரியுமா நம்ம வந்து இது பண்ணுறோம், ஒரு மெமோவை கொடுத்து விட்டுறோம். நீ இப்படிலாம் வெளியிடுவியா அரசுக்கு எதிரா மெமோ? பல சம்பவங்கள் பாக்குறோமா இல்லையா? நீ கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசணும். 10 ஆண்டு காலத்துல அவன் வண்டியை ஓட்டி ஒரு பஸ் எடுத்தா ஒரு 10 ஆண்டு ஓட்டி அது பூரா பழைய பஸ்ஸா நிப்பாட்டிட்டு போயிட்டான். அந்த ஆட்சியில நாங்க மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா 10 ஆண்டுல ஓட்டி 10 ஆண்டுல எந்த பஸ்ஸுமே வாங்காம பூரா பழச 500 பஸ் வாங்கினாங்க. எங்களுக்கு தெரியும் 500 பஸ் அம்மா பேர்ல போட்டு அத ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வாங்கல. புரிஞ்சுக்கோ. ஆகையினால இந்த 10 ஆண்டுல ஓட்டி பழசா போனது மொத்தமா இருக்கு. நாங்க 17,000 வண்டியை புது வண்டியில மாத்த முடியாது. ஏதோ ஒரு 500 1000 தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல பாரு,
பொதுத்துறை நிறுவனம் விக்கிறோம், எதுக்கு, என்ன காரணம், நேருதான் காரணம் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி சொல்லிடுவான். நாங்க புது பஸ் இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 பஸ் வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு 3000 பஸ் இப்ப பாடி கட்டிட்டு இருக்காங்க. அது வந்த உடனே இந்த பழைய பஸ்ஸுகள்லாம் மாத்திடுவோம். கண்டிப்பா ஒரு 2 மாதங்கள்ல இதெல்லாம் நடக்கும். இல்ல இப்ப இந்த மழையை பத்தி பேசணும்ல, சென்னையினுடைய சாலைகள்ல நீங்க போங்க, சென்னைகள்ல பெரும்பாலான இடங்கள்ல குப்பைகள் ரோட்லயே கொட்டப்பட்டிருக்கா இல்லையா? இப்ப மழை பெய்ந்தா அந்த குப்பையில் கலந்து அந்த குப்பையிலிருந்து மழை நீர் சாலைகளுக்கு வரும். இது கடந்து போகக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அப்புறம் சாலைகள்ல போகக்கூடியவங்க காலில் பட்டு அப்புறம் வந்து சேத்து புண்ணு இதெல்லாம் நம்ம வருதுன்னு போறோம். இதனால எவ்வளவு பெரிய நோய் தொற்றுகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் இந்த சாலைகள் இருக்கக்கூடிய குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கா? இதை வந்து ஐயா மறுத்தாருன்னா இப்ப ஐயாவையும் கேமராவையும் எடுத்துக்கிட்டே நம்ம போவோம். எத்தனை இடங்கள்ல குப்பை கொட்டப்பட்டு. காமாட்சி ஐயா, நம்ம ஆட்சி வந்த புதுசுல கூட பாலித்தீன் கவர்களை வந்து தடை செய்யப்படும் அப்படின்லாம் நம்ம வந்து சொன்னோம். இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பாலித்தீன் கவரை நம்ம வந்து ஒழிச்சோமா? பாலித்தீன் கவரை ஒழிச்சதுனாலதான் நீங்க இப்ப ரோடுகள்ல எல்லாம் முன்ன பாத்தீங்கன்னா காத்தடிச்சா அந்த பாலித்தீன் பேப்பர் பறந்துகிட்டு கிடக்கும். இப்ப பறக்கலையா? இப்ப எல்லாம் அவ்வளவு பாலித்தீன் பேப்பர்லாம் ரோடுகள்ல சாலைகள்ல காட்டுமா? ஆனா சரியா? அதே சமயத்துல ரோடுகள்ல குப்பை இருக்கிறதுக்கு ஏற்கனவே சில கம்பெனிகளுக்கு அது 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இல்ல இப்ப வந்து தனியார் கம்பெனிக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். இப்போ வீட்டுக்காரவங்க வந்து குப்பைக்குன்னு ஒவ்வொரு தெருக்கள்லயும் வந்து இது வைக்கிறோம், பெரிய ட்ரம் வச்சிருக்கோம். அந்த ட்ரம்ல கொண்டுட்டு போய் குப்பையை போடணும். அவங்க கொண்டு போய் அவங்க வாட்டுக்கு ரோட்ல வீசி எரிஞ்சிட்டு போனா இதை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு நேரத்துக்கு குப்பையை ரோட்ல போட்டா அதை வந்து எடுத்துட்டு இருக்க முடியுமா? அவங்களுக்குன்னு அந்த தெருவுல ஒரு ட்ரம் இருக்குல்ல, அந்த ட்ரம்ல கொண்டு போட வேண்டியது தானே. அதை அந்த தெருவுல இருக்க மக்கள் அவங்கள கவனிக்கணும். இத கூட வந்து முதலமைச்சர் பாலித்தீன் கவர் ஏன் தடை செய்யல? பாலித்தீன் கவர் எல்லாம் தவறு செஞ்சாச்சு. அதுல இப்ப என்னன்னா ஒரு இவ்வளவு திக்னஸ் உள்ளதை யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு சட்டம் போட்டுருக்காங்க. அங்க விக்கிறாங்களா இல்லையான்னு பாப்போம். கவரு வாங்க. அரசு தடைய சார் இப்ப வரைக்கும் குமரி மாவட்டத்துல கிடையாது சார் பாலித்தீன் கவரு. நான் சிறு வயதுல இருந்து நான் பாத்துட்டு வர்றேன். நான் அந்த பூர்வக்குடி மண்ணை சார்ந்து நான் சொல்றேன், இப்ப வரைக்கும் கிடையாது சார் பாலித்தீன் கவரு. அங்க உபயோகத்துல கிடையாது. குமரி மாவட்டத்துல பாரு, பாலித்தீனுடைய கவர் வந்து திக்னஸ் கூடின கவர்கள் யூஸ் ஆகுது. அது அரசாங்கமே அனுமதி கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப மெல்லிசான கவர்கள் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு. அந்த மாதிரி கவர்கள் இப்ப யூஸ் பண்றது கிடையாது. வீம்புக்காக எதையும் பேசணும்னு பேசாதீங்க. எங்க அரசு மீது அவச்சொல் சொல்லணுங்கிறதுக்காக 2 பேரும் உட்காந்துக்கிட்டு சொல்லாதீங்க. இல்ல நீங்க பேசுறதே வந்து அரச விமர்சனம் பண்ணணுங்கிற முறையில தான் நீங்களே என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்க. மனசாட்சி விமர்சனத்தை எதிர்கொள்ள கூட மனப்பக்குவம் இல்லையா திமுகவினருக்கு? இங்க பாரு, அப்படி இல்லைன்னா நாங்க இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு நாங்க பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போமா? ஜெயலலிதா அம்மா அந்த காலத்துல வந்து அந்த பாலம் கட்டி இருந்தோம்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு டிராபிக் ஜாமே வந்திருக்காது. அந்த அம்மா வேணும்னே வந்து என்னத்தையும் கூவத்துல மறைக்குது வைக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த பாலத்தை கட்ட விடாம வெறும் 1400 கோடி ரூபாய்க்கு போட்ட பட்ஜெட் இன்னைக்கு 6000 கோடி ஆகி போச்சு. இன்னைக்கு அந்த 6000 கோடி போட்டதும் கூட இன்னுமே அந்த வேலையை தொடங்கின பாடு இல்லை. புரியுதா? ஆகையினால ஒரு அரசு வந்து செஞ்ச காரியம் நல்லதோ கெட்டதோ அதை செஞ்சா அதை அடுத்து வரக்கூடிய அரசு அதை நிவர்த்தி பண்ணணும், அதை செய்யணும். அதை செய்யறதை விட்டுவிட்டு மூடு விழா கண்டுட்டு போய் இப்ப அதை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனையோ முறை பணம் ஒதுக்கீடு பண்ணி இப்ப கான்ட்ராக்ட்காரன் வராம அந்த வேலை நிக்குது. அப்படி சரியா? இறுதியான கேள்வி. இப்போ சீமான் தொடர்ச்சியா சொல்றாரு, இது வந்து மக்காது, பல 100 ஆண்டுகள் ஆகுது அதை வந்து அழிக்கிறதுக்கு. அந்த பிளாஸ்டிக்கை அவ்வளோ கெடுதி தரக்கூடியது இந்த மண்ணுக்கு அப்படின்னு சொல்றாரு. நாமளும் வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தோம். நம்ம எப்ப அதை நடைமுறைப்படுத்தோம்? இல்ல இப்ப அந்த மக்காத இந்த பிளாஸ்டிக்குகள்லாம் வந்து எல்லாத்தையும் சேகரிச்சு இப்ப அதை வந்து கட் பண்ணி ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்றோம். ஆமா, பிளாஸ்டிக் ரோடு போடுறோம். பிளாஸ்டிக் ரோடு போடுவாங்க, அடுத்த அரிசியில ரோடு போடுவாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறோமே. அப்படி கையை வச்சு இப்படி எடுத்தாலே பேந்து வருது. அது வந்து தார் சாலை. அது போட்டது யாரு? அதிமுக ஆட்சியா? அது அதிமுக ஆட்சியில. இதுல ஏதோ இந்த கான்ட்ராக்டரும் அந்த திமுக குறை சொல்லணும்னு யாரோ கருப்பாடு உள்ள வந்துருச்சு. கருப்பாடு இல்ல, அந்த இன்ஜினியர் என்ன பண்ணிட்டு இருந்தான், களப்பணியாளர் இருக்காருல, இன்ஜினியர் பாக்கணும்ல, கரெக்டா பாக்கணும். தப்பால திமுக ஆட்சியை குறை சொல்றீங்க. நாங்க போய் முதலமைச்சர் பார்க்க முடியும். கக்கூஸ் அடைச்சா கூட முதல்வர் அவர்கள் வந்து பார்க்கணும். நான் சொல்லல, அது திமுகவினுடைய பிரமுகர் சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு
சீமான் சொல்லுவாரு எல்லாம் வாயில சொன்னாரு. வாயில சொல்றது எல்லாம் திராவிட பிரச்சனை தான் அவர் சொன்னார். ஐயா வாயில சொல்றதெல்லாம் ஈஸி, செயல் வடிவத்துக்கு வரும்போது கஷ்டம். சரியா? எதிர்கட்சியா இருக்கும். அப்போ நீங்க உங்க சுய விமர்சனம் பண்ணிக்கிறீங்களா ஐயா? நாங்க சுய விமர்சனம் பண்ணல. நாங்க இங்க பாரு மக்களுக்கு அப்படி எல்லாம் இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. நான் மக்களின் சேவையை மகேசன் சேவையை நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். உங்களோட இருவரோட கருத்தை பந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.